ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகான மருமகளா சீரியல்களில் நாம் பார்த்து ரசித்த அதே நடிகைகள் இப்போது மாமியாரை வந்து நம்மளை மீண்டும் ரசிக்க வைக்கிறாங்க. அவங்க அழகு மட்டும் கொஞ்சம் குறையில, சீரியலில் அவங்க கேரக்டர் மட்டும் மாறிடுச்சு. அப்படி மருமகளாக இருந்து மாமியாராக மாறிய சில அழகான நடிகைகளை பார்க்கலாம் வாங்க. இந்த லிஸ்ட்டில் முதல்ல வருது நம்ம காயத்ரி சாஸ்திரி. அதாங்க மெட்டி ஒலி சீரியலில் சரோ கேரக்டரில் பரிதாபமான மருமகளாக நடித்த காயத்ரி அப்பப்போ ஊம குசும்பு வேலையும் பார்ப்பாங்க. செல்வன் லீலாவை பேச விடாம தடுத்து அவங்க காதல சைலண்டா பிரிச்சது, புருஷ மாமியா கிட்ட பம்பிக்கிட்டு இளிச்சவாயம் யாராவது கிடைச்சா மட்டும் அவங்க கிட்ட மல்லு கட்டுறதுன்னு போகும் சரோவோட ரோல். மெட்டி ஒலி மருமகளை 20 வருஷம் முன்னாடி நடிச்ச காயத்ரி ரீசெண்டா ரோஜா மற்றும் இலக்கிய சீரியல்கள்ல மருமகளுக்கு சப்போர்ட்டா இருக்கிற நல்ல மாமியாரா நடிச்சாங்க. இப்போ கரண்டா போற வாகை சூடவா சீரியல்ல காயத்ரி ஏத்துக்கிட்டு இருக்கிற சுமதி கதாபாத்திரம் மிகவும் நல்ல பாசமான மற்றும் நேர்மையான தாய் கதாபாத்திரமா இருக்கு. அடுத்து நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான நடிகை பிரீத்தி சஞ்சய். 20 வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவியில் வந்த பந்தம் சீரியலில் நடித்ததை மறக்கவே முடியாது. ஏன்னா அப்பவே டபுள் ரோலில் கலக்கி இருப்பாங்க. ஒரு கேரக்டரில் சாந்தமாக பயந்து சுபாவமாகவும் இன்னொரு கேரக்டரில் துணிச்சலாக போராடும் ரோல்லையும் நடித்தாங்க. அப்போது பந்தமில் மருமகளாக நடிச்சிட்டு ரீசண்டாக ஆனந்தரகம் சீரியலில் பணத்தமிழ் இல்லாத நல்ல மாமியாராகவும், கரண்டா 3 முடிச்சு சீரியல்ல பணத்திமிர் கொண்ட கெட்ட மாமியாரா சுந்தரவள்ளி ரோல்ல வில்லியா நடிச்சு ரசிகர்கள் வைத்தறிச்சல குட்டிருக்கிறாங்க. அடுத்த நடிகை யாருன்னு பார்த்தா ஷமிதா. 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிள்ளை நிலா சீரியல்ல ஷமிதா கோகிலான்ற ரோல்ல நடிச்சாங்க. பாசமான அம்மாவாகவும் குடும்ப பிரச்சனைகளில் தைரியமாக போராடும் பெண்ணாகவும் அந்த கேரக்டர் இருந்துச்சு. நடிகை சபிதா ஆனந்துக்கு மருமகளா நடிச்சாங்க ஷமிதா. அதே போல திமிரு பிடிச்ச மருமகள் ரோல்ல காதம்பரியா மோனரகம் சீரியல்ல நடிச்சு மக்கள் கிட்ட திட்டு வாங்கினாங்க. மக்கள் திட்டுறதும் அவங்க நடிப்புக்கு அவார்டு மாதிரி தானே. இப்போ சமீபமா ஜீ தமிழ்ல வர சாமந்தி சீரியல்ல கம்பீரமான அதிகாரம் செலுத்தும் தாம் பேச்சதான் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கும் மாமியார் ரோல்ல அரசியா நடிப்புல அசரடிக்கிறாங்க. அவங்க கதாபாத்திரம் மாறி இருக்கலாம், ஆனா அழகும் நடிப்பும் இன்னும் குறையவே இல்லை. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது நடிகை மீனா குமாரி. குடும்ப பாங்கான சாஃப்டான கேரக்டருக்கே செஞ்ச முகம்னு இவங்கள சொல்லலாம். அதுக்கேத்த மாதிரி அவங்க மருமகளா நடிச்சதும் சரி, மாமியாரா நடிச்சதும் சரி நல்ல பெண் ரோல் தான். மீனா குமாரி அப்பலேருந்து இப்ப வர நடிச்ச வைர நெஞ்சம், மகள், சந்திரலேகா, கயல்னு எல்லாமே அதே வகைதான். சரி, அப்போ மருமகளா பார்த்தவங்க இன்னைக்கு மாமியாரா பாக்குறோம். காலம் மாறலாம், கேரக்டரும் மாறலாம், ஆனா மக்கள் மனசுல இவங்களுக்கான இடம் மட்டும் எப்பவும் மாறாது. உங்களுக்கு பிடிச்சது மாமியாரா மருமகளா? இந்த நடிகைகளை யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? உங்க ஃபேவரட்டை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.